டுடே பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் 11th அக்கௌண்டன்ஸில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது கோல்டன் ரூல்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது கோல்டன் ரூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு லைஃப் லாங் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு அக்கௌண்டன்ஸில் வரக்கூடியது ஜேர்னல் என்ட்ரிஸ். ஏன்னா நம்ம டே டு டே எக்ஸ்பென்சஸ் என்ன, டே டு டே இன்கம் என்ன, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல் என்ட்ரி மூலமாக தான் வந்து என்ட்ரி பண்ணுவோம். அதான் ரூல்ஸ். பற்று வரவுன்னு ஒன்று இருக்கும், அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் அந்த டெபிட் அண்ட் கிரெடிட்டில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரிஸு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அங்கே எங்கேருந்து அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். The word journal has been derived from the French word jour, which means day. அதாவது இந்த ஜேர்னல் அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து ஜோர் என்ற ஒரு சொல்லிலிருந்து உருவானது தான் இந்த ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இது நாள்தோறும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? இட் மீன்ஸ் டே. which means டே அப்படின்னா நாள்தோறும் என்பது தான் இதனுடைய அர்த்தமா. ஜோர்னா நாள்தோறும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ ஜேர்னல்ஸ் மீன்ஸ் டெய்லி. டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் daily in the journal has and when the transactions take place. என்னன்னா குறிப்பேடு என்பது தினமும் என்று பொருள்படுமா. அதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அவை உடனே ஒவ்வொரு நாளும் குறிப்பேட்டினுடைய பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. It is as soon as a transaction takes place its debit and credit aspects the analyzed and recorded in the journal together, which is start descriptions called narrations. This facilitates making entries in the ledger. Since transactions are first recorded in the journal, it is called book of original entry or prime entry or primary entry or preliminary entry or first entry. Journalizing is a beginning of the accounting process of the financial transaction. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நடவடிக்கைகள் எடுக்கும்போது அவை உடனே ஒவ்வொரு நாளும் குறிப்பேட்டுடைய பதிவு செய்யப்படுகிறது. நடவடிக்கைகள் ஏற்கப்பட்ட உடனே அதன் பற்று மற்றும் வரவு தன்மைகளை வந்து பகுப்பாய்வு செய்கிறது. அனலைசஸ் டு the journals. அப்போ அது குறிப்பேட்டுடைய பதிவு செய்யப்படுகிறது. அதனுடன் ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் சொல்றாங்கன்னா டு த எக்ஸ்பிளேஷன், ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு விளக்கு குறிப்பு ஒன்று எழுதணும். அதனுடைய பெயர் என்ன? அது பேர் தான் பேரட்டிக்கல் பதிவினை எடுத்தெழுதுவதை எளிதாக்குகிறது. இப்போ குறிப்பேட்டில் ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னாரு இவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு நம்ம ரமேஷ் பெய்டு பை கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது கேஷ் உள்ள வரும், பெய்டு என்ன வெளியே போகும், பற்று வரவு அப்படின்னு டெபிட் அண்ட் கிரெடிட்ல நம்ம மாற்றி எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ கேஷ் இன் ஹேண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு சம்திங் ஒவ்வொரு வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே வரும் வெளியே போகும் அப்படின்ற மாதிரி டெபிட் அண்ட் கிரெடிட் போட்டு எழுதுவோம். அதுக்கு தான் வந்து ஆனால் அது தலைப்பெல்லாம் எழுத மாட்டோம். ஜேர்னலில் பொறுத்த வரைக்கும் தலைப்பெல்லாம் எழுத மாட்டோம், ஒரு ஹெட்டிங்கெல்லாம் எழுத மாட்டோம். ஆனால் லெட்ஜரில் பார்க்கும்போது என்ன குறிப்பு, கேஷ்னா கேஷ் கொடுக்குறாங்கன்னா கேஷ் அக்கௌண்ட், ஒரு பொருளை வாங்குற அப்படின்னா அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஒரு பொருளை விற்பனை செய்கிற அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்ஜராக வந்து கிரியேட் பண்ணி எழுதுறது தான் லெட்ஜர் அக்கௌண்ட். இப்போ நம்ம பார்க்குறது நம்ம ஜேர்னல்ஸ். முதலில் நடவடிக்கைகள் குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படுவதால் இது தோற்றப்பதிவு அல்லது முதன்மை பதிவு அல்லது ஆரம்ப பதிவு அல்லது முதன் பதிவு என்று அழைக்கப்படுகிறது.
ஓகேங்களா. இதுக்கு வந்து என்னென்ன என்ட்ரி சொல்லியிருக்காங்க பாருங்க. பிரைம் என்ட்ரி, பிரைமரி என்ட்ரி, பிலிமினரி என்ட்ரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் மூலமா இது வந்து தொடங்கப்படுகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனிங். ஜர்னல் இஸ் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி in which business transactions are recorded in the chronological order. இதுனா chronological logical order that is in the order of occurrences. Transactions are recorded for the first time in the journal. first time அதாவது முதல்ல ஒரு நடவடிக்கை, வணிக நடவடிக்கைகளில் நாள் வரிசையின்படி அது வந்து பதிவு செய்யப்படுகிறாங்க. நடவடிக்கைகள் நிகழ்ந்த கால வரிசையின்படி பதியப்படுகின்றன. அதாவது என்ன சொல்றாங்கன்னா முதல்ல என்ன பண்றாங்க, அது குறிப்பிட்டுடைய அந்த பதிவு ஒவ்வொரு நடவடிக்கையா அப்படியே தோற்றப்பதிவில் நம்ம என்ன பண்றாங்க எழுதின்னு வராங்க. குறிப்பிட்டுடைய பதிவுகள் பார்த்தீங்கன்னா ஆதார ஆவணங்களாக இது உள்ளது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆதாரம் இருக்கணும், ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் த ஜர்னல் பேஸ்ட் ஆன் சோர்ஸ் டாக்குமெண்ட். ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த ஜர்னல் இஸ் நவ் ஹாஸ் journal entry. The process of recording the transactions in journal is called as journalizing. ஒரு ஆதார அடிப்படையில் இது வந்து எழுதப்படுகிறது. நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பதிவேட்டில் வந்து அந்த குறிப்பேட்டு பதிவு வந்து செய்வதன் மூலமா இது குறிப்பேட்டு பதிவு என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார்மேட் ஆஃப் ஜர்னல். இந்த ஃபார்மேட் பிரகாரம் தான் வந்து இந்த ஜேர்னல் புக் என்ட்ரியில் நம்ம போட போகிறோம். இந்த புக் ஆஃப் ஜேர்னல் டேட் இருக்கும், பர்டிகுலர் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு காலம், அதாவது என்னன்னா லெஜர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது பேர் வந்து எல்எஃப் பார்த்தீங்களா, அதில் வந்து லெஜர் ஃபார்மேட்டில் போடுவோம். நெக்ஸ்ட் டெபிட் அண்ட் கிரெடிட். அதாவது லெட்டர் ஃபோலியோ காலம்ஸ்னு சொல்லுவாங்க. லெட்டர் ஃபோலியோ காலம்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் ஒன் காலம் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட் காலம்ல இந்த காலம் த டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட். அதாவது என்னென்ன எப்போ அவர் டிரான்சாக்ஷன் பண்ணாரு, அமௌண்ட் எப்போ டிரான்சாக்ஷன் பண்ணாரு, எந்த டேட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை ஃபர்ஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். டேட்டு தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்தது பர்டிகுலர் காலம் என்னன்னா த அக்கௌண்ட்ஸ் invalued in the transactions are recorded in the column. அதாவது காலத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா விவர பத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இப்பத்தியில் பதிவு செய்யப்பட வேண்டுமா, தொடர்புடைய கணக்குகள் வந்து பதிவு செய்ய வேண்டும். பற்று வைக்கும் அந்த கணக்கினை வந்து முதல்ல எழுத வேண்டும். இங்கே பாருங்க, the account debited is recorded first with the word debtor, dr போடுவாங்க, entered towards the end of the row, and the account credited is entered in the next line after leaving the little space on the left and processed by the word to. processed by to ன்னு போடணும். அதாவது ஒரு வார்த்தை எழுதிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் டெபாசிட்டட் அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பேங்க் டெபாசிட்டட் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் டெட்டாஸ் ஒரு அமௌண்ட் எக்ஸசஸ் அண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ நம்ம பணம் வந்து எங்கே போகுது, பேங்க்குக்கு போகுது. அப்போ டு பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து எழுதணும்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்டர் ஃபோலியோ காலம். The page number of ledger in which of the account debited and credited or maintained is recorded here. Folio means page on the ledger.
அதாவது லெட்ஜர் ஃபார்மேட்னு கூட சொல்லலாம் மேக்ஸிமம். லெட்ஜர் folio means page number of ledger. This LF helps in cross verifications of accounts in the ledger and helps in audit of accounts. இப்போ ஆடிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த போலியோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த லெட்ஜர் போலியோ அக்கௌண்ட் வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் தான் வந்து எண் கணக்குன்னு இருக்கும், என்னென்ன டேட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலியோவில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு லைன் கணக்கில் வரிசை கணக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எழுதுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் காலம். டெபிட் காலம் எதுக்கு பயன்படுத்துது, அதுதான் வந்து பற்று பத்தின்னு சொல்லுவாங்க. டெபிட் காலம் தான் டெபிட் காலம். The amount to be debited is recorded in this column. The unit of measurement, that is amount expressed in the currency of the country, is recorded in the column. For example, in India amount is recorded in the rupee. அதாவது பற்று செய்ய வேண்டிய தொகை இப்பத்தியில் பதிவு செய்யப்படுகிறது. அளவீட்டின் அளவிற்கு, அதாவது ஒரு நாட்டின் நாணயத்தின் வெளிப்படுத்தப்பட்ட தொகையானது இப்பத்தியில் பதிவு செய்யப்படும். இந்தியாவினுடைய தொகை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. ரூபாயுடைய மதிப்பு வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் காலம். இந்த கிரெடிட் காலம்ல the amount to be credited is recorded in the column. The unit of measurement, that is the currency of the country, is written in this column. For example, India amount recorded rupees. சேம் தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வரவு செய்யும் தொகை வந்து இப்பத்தியில் பதிவு செய்ய வேண்டும். அது ஆளுடைய அளவு, அவருடைய நாட்டினுடைய வெளிப்படுத்தப்பட்ட தொகையானது இப்பத்தியில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நரேஷன் சொல்லிட்டு, நம்ம ஒரு டேலி எடுத்தீங்கன்னா நரேஷன் லாஸ்ட்டாக கீழே எழுதுவோம். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கீழே நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது பேங்க் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டு கீழே நரேஷன் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுவோம், நரேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன்ஸ் போட்டு நம்ம எழுதுவோம். A short descriptions of each transactions is written under each entry, which is called narrations. இப்போ நரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, சோமு காமன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே நரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வார்த்தை தான் வந்து நரேஷன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய இது. சோமு காமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேபிட்டல். என்ன இது ஏன் கேட்குறாங்கன்னா, இங்கே டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களா, கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெட்டாஸில் 50,000 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவனுடைய முதலீடு 50,000 வந்து கேஷ் வந்து பற்று செய்யப்படுகிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோமஸ் அக்கௌண்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 வந்து கிரெடிட் ஆகுது. அப்போ என்ன நரேஷனில் ஏதுன்னா, சோமு காமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேபிட்டல். அப்போ பிஸ்னஸ் என்ன பண்ணுறான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முதலீடு செய்யப்படுகிறான். சோமு என்ன பண்ணுறான், ரொக்கத்துடன் தொழில் தொடங்கினான் அப்படின்ற மாதிரி அதை எழுதணும். சோமு காமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேபிட்டல். சோமு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கினான், அதனால அந்த வார்த்தை வந்து நரேஷன்ஸில் எழுதுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங், அதாவது குறிப்பேட்டினுடைய படிநிலைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னென்ன படிநிலைகள்லாம், the process of analyzing the business transactions under the heads of debit and credit and recorded them in the journal is called journalizing. என்ன சொல்றாங்கன்னா, வணிக நடவடிக்கைகளை பற்று வரவு என்ற தலைப்பின் கீழ் பகுப்பாய்வு செய்து குறிப்பேட்டுடைய பதிவு செய்வதை தான் குறிப்பேட்டு பதிவு என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா பற்று என்ன, வரவு என்ன, நம்ம பிஸ்னஸ் உடைய டிரான்சாக்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சுரேஷ் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு அவன் என்ட்ரி பண்ணது என்னன்னா, அவன் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போட போகிறான். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெபிட்
டு கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட், டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டில் அமௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அப்போது பற்று யாருக்குன்னா அவங்க கணக்கில் பற்று வைக்கிறாங்க, பேங்க்குக்கு அது வரவாக மாறுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்தந்த ஸ்டெப்பு பிரகாரம் அது வந்து இந்த நடவடிக்கைகளை பதிவு செய்கிறாங்க. இதில் ஸ்டெப் பை 8 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அனலைஸ் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த அக்கௌண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் aspects which are invalued in the transaction. நடவடிக்கைகளை ஆய்வு செய்து அதில் உள்ள கணக்குகளை வந்து தன்மையின் அடிப்படையில் அடையாளம் காண வேண்டுமா? தன்மையின் அடிப்படையில்னா இப்போ கணக்கினுடைய தன்மை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் யாருக்கு என்னென்ன நம்ம செலுத்தணும், எப்போ நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், செலவு பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நம்ம வந்து ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும், பதிவு வந்து எழுதப்படணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்னா, கிளாசிஃபை த அபோவ் அக்கௌண்ட் அண்டர் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே அடையாளம் கண்ட கணக்குகளை ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு அல்லது பெயரளவு கணக்கு என்று பகுப்பாய்வு செய்ய வேண்டுமா? இப்போ வந்து பர்சனல் அக்கௌண்ட்னா யார்? ஒரு நபரை வந்து குறிக்கக்கூடியது தான் பர்சனல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா என்ன? ரியல் அக்கௌண்ட்டுடைய அந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்கினுடைய பெறுபவரை வந்து பற்று செய்யணும், செலுத்துபவர் வந்து வரவு செய்யணும், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செய்யப்படுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட், தருபவரை வரவு செய்க. அது தருபவர் யார் யார் தருறாங்களோ, காசு யார் உள்ள வருதோ அதெல்லாம் வந்து பற்று செய்யணும். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸை வந்து இங்கே செயல்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்ளை த ரூல்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் ஃபார் த அபோவ் 2 அக்கௌண்ட்ஸ். என்ன அப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னா, ஒரு நடவடிக்கைக்கு தேவையான 2 கணக்குகள் பற்று வரவு விதிகளை வந்து பொருத்தி பார்க்க வேண்டுமா? பற்று என்ன வரவு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பொருத்தி பார்க்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் விச் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட் அண்ட் விச் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட் பை த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதாவது இரட்டை பதிவு முறையில் என்ன பண்ணணும், விதிகளை பயன்படுத்தி எந்த கணக்கினை பற்று வைக்க வேண்டும், எந்த கணக்கினை வரவு வைக்க வேண்டும் என கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன் த டேட் காலம். அப்போது நடவடிக்கைக்கு வந்து நடந்த நாளினை நாள் பத்தியில் வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, enter the name of the account to be debited in the particular column very close the left hand side of the particular column followed by the abbreviations debtor at the end in the same line. என்ன சொல்கிறாங்கன்னா, பற்று வைக்க வேண்டிய கணக்கினை வந்து பெயரை விவரமாக இடது பக்கத்தில் முக்கியமாக நெருக்கமாக எழுத ஆரம்பித்து அந்த வரியில் வந்து இறுதியில் பற்று அப்படின்னு டெட்டார் அப்படின்னு பதிவு செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரைட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட். 7th பாயிண்டில், write the name of the account to be credited in the second line starting with the word to, prefixed a space கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு பேஸில் away from the margin in the particulars column. என்னன்னா, வரவு வைக்க வேண்டிய கணக்கின் பெயரை வந்து 2வது வரியில் பக்க ஒரு எழுத்திலிருந்து சிறிது இடைவெளி விட்டு விவர பத்தியில வந்து எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 8th பாயிண்ட், ரைட் த நரேஷன்ஸ் within brackets bracketல in the next line
இந்த பர்டிகுலர் காலம். அதாவது அடுத்த வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, விவர பத்தியில் சிறு விளக்கத்தினை பிறை அடைப்படையில் கொடுக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.